லதாவின் ஆன்மீக விழிப்புணர்வு பயணம். ஒரு சிறிய கிராமத்தில் லதா என்ற பெண் வாழ்ந்து வந்தாள். அவள் நன்கு படித்தவள், ஒரு நல்ல வேலையிலிருந்தாள். தன் குடும்பத்திற்கும் சமூகத்திற்கும் மிகவும் மதிப்புக்குரியவளாக திகழ்ந்தாள். ஆனால் நான் யார் என்ற ஒரு கேள்வி அவளை அடிக்கடி துரத்திக் கொண்டே இருந்தது. இதற்கு விடையாக அவள் தன்னை ஒரு ஆசிரியை, ஒரு தாய், ஒரு மனைவி என்று சொல்லிக் கொண்டாள். இருப்பினும் உள்ளத்தின் ஆழத்தில் இந்த பதில்கள் எதுவும் அவளுக்கு முழுமையான திருப்தியை அளிக்கவில்லை. முதல் படி தன்னையே கவனித்தல். ஒருநாள் அவள் ஒரு சந்நியாசியை சந்தித்தாள். அவர் அவளிடம், "நீ யார்?" என்று கேட்டார். அவள் வழக்கம் போல, "நான் ஒரு ஆசிரியை" என்று பதிலளித்தாள். சந்நியாசி புன்னகையுடன், "அது உன் தொழில். ஆனால் உன்னுடைய உண்மையான சுயரூபம் என்ன என்று சொல்" என்றார். அவள் சிந்தனையில் ஆழ்ந்தாள். சந்நியாசி தொடர்ந்தார், "நீ உன்னுடைய எண்ணங்கள் அல்ல, நீ அவற்றை கவனித்துக் கொண்டிருக்கும் ஒரு விழிப்புணர்வு." அந்த நாள் முதல் லதா தனது மனதை ஒரு மூன்றாம் நபரைப் போல கவனிக்கத் தொடங்கினாள். நான் கோபமாக இருக்கிறேன் என்று சொல்வதற்கு பதிலாக, கோபம் எழுகிறது என்று கவனிக்க ஆரம்பித்தாள். தன்னை எண்ணங்களின் ஓட்டத்தில் அடையாளப்படுத்திக் கொள்ளாமல், வெறுமனே அவற்றை பார்க்கின்ற விழிப்புணர்வாக தன்னை கண்டாள். இரண்டாம் படி, இந்த நொடியே உண்மை. சந்நியாசி மீண்டும் ஒரு உண்மையை சொன்னார். கடந்து போனவை வெறும் நினைவுகள். வரப்போவது உன் கற்பனையே. நிகழ்காலம் மட்டுமே உண்மை. அந்த வார்த்தைகள் லதாவின் உள்ளத்தில் ஆழமாக ஒலித்தன. அவள் தனது கவனத்தை கடந்த கால நினைவுகளிலிருந்தும் எதிர்காலத்தைப் பற்றிய பயங்களிலிருந்தும் விடுவித்து நிகழ்கணத்திற்கு கொண்டு வந்தாள். அவள் காலை தேநீரை குடிக்கும்போது அதன் ஒவ்வொரு துளியையும் முழுமையாக அனுபவித்தாள். நடைப்பயணம் செய்யும்போது ஒவ்வொரு அடியையும் உணர்ந்து நடந்தாள். அவள் ஒரு பேருண்மையை உணர்ந்தாள். நான் என்பது எங்கோ கடந்த காலத்திலோ அல்லது எதிர்காலத்திலோ இல்லை. அது இப்போது இந்த நொடியில் மட்டுமே உள்ளது. மூன்றாம் படி, எதிர்ப்பில்லாமல் ஏற்றுக்கொள்வது. அவள் தியானம் செய்யும்போது கோபம், துக்கம், குழப்பம் போன்ற பல உணர்வுகள் எழுந்தன. முன்பு அவள் அவற்றை அடக்க முயற்சிப்பாள். ஆனால் சந்நியாசி சொன்னார், "எதையும் எதிர்ப்பது என்பது உன்னுடைய ஒரு பகுதியை நீயே மறுப்பதற்கு சமம்." அதனால் அவள் அந்த உணர்வுகளை வரவேற்றாள். இதுவும் நானே என்று தனக்குத்தானே சொல்லிக் கொண்டாள். சிறிது நாட்களில் அவள் கவனித்தாள், உணர்வுகள் என்பவை அலைகளைப் போல வந்து போகின்றன. அவள் அந்த அலைகள் அல்ல, அவள் அந்த அலைகளை தாங்கியிருக்கும் விசாலமான அமைதியான கடல் என்பதை உணர்ந்தாள். நான்காம் படி, மீண்டும் அமைதிக்கு திரும்புதல். தியானத்தின் போது சில நேரங்களில் அவள் மனம் அலைபாய்வது சாதாரணமாக இருந்தது. ஆனால் அதற்காக அவள் கவலைப்படவில்லை. ஒவ்வொரு முறை மனம் சிதறும்போதும் அவள் மெதுவாக தனது கவனத்தை மீண்டும் நிகழ்கணத்திற்கு திருப்பினாள். தன் மூச்சை கவனித்தாள், அந்த நொடியை உணர்ந்தாள். சந்நியாசி கூறினார், ஒவ்வொரு திரும்புதலும் விழிப்புணர்வை நோக்கிய ஒரு படிக்கல். அவள் புரிந்து கொண்டாள், அமைதி என்பது எண்ணங்கள் இல்லாத நிலை அல்ல, அது எண்ணங்களுக்கு இடையிலான ஒரு சிறிய இடைவெளி. இறுதி உண்மை, விழிப்புணர்வு ஒரு பயணம். மாதங்கள் கடந்தன. லதா ஒரு புதிய ஒளியை தனக்குள் உணர்ந்தாள். அவள் இனி தன்னை நான் ஒரு ஆசிரியை என்று